ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச வந்த பிறகு நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை கழுவி நறுக்கி இந்த மாதிரி ஈவனாக நறுக்கி வச்சுக்கணும். அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கை நம்ம அவிக்க போகிறதில்ல, டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்குற மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம கரண்டி வச்சு கிளறி விடும் போது உருளைக்கிழங்கு உடையக்கூடாது, அந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா திறந்து பார்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் கலர் இட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.